ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என் அருமை ஆண்டவர் உயிருள்ளவர் என்பதை உறுதியாய் சொல்வதற்கு எனக்கு கிடைத்த தைரியம், பாக்கியத்திற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஆண்ட 40 நாட்கள் லெந்து நாட்கள் என்று வசனங்களை தியானித்தோம். ஆண்டுடைய பாடு, மரணம், அப்புறம் அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் என்று தொடங்கின பின்பு என் உள்ளத்தில் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த வார்த்தைகளை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை உங்களுக்கு தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நேரம் வரும்போது மற்ற தலைப்பின் கீழ் நான் உங்களுக்கு கர்த்தர் இயேசுவை குறித்து அறிவிக்க ஆசிக்கிறேன். கடந்த வாரத்தில் கூட ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். எழுந்ததினால் அந்த எழுந்ததற்கு என்ன என்ன காரணங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் இந்த வேதமே இல்லை, கிறிஸ்தவமே இல்லை. நாங்களும் உங்களுக்கு சொல்ல முடியாது. பவுல் அதை சொல்லுகிறார். அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்களும் சொல்லுகிறோம். கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால், அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறதினால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அழுத்தமாய் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், அவரை அங்கீகரிக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதல் மூலம் ஆண்டவர் இயேசு அருளுகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்ததை போல நீங்களும் அனுபவித்து, என்ன சூழ்நிலை வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், நம்பிக்கை துரோகங்கள் வந்தாலும், தனிமையாக்கப்பட்டாலும், கைவிடப்பட்டாலும், அனாதையாக்கப்பட்டாலும், ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து அவர் சொன்னது என்ன? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப இந்த நாளிலே சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, திறக்கப்பட்ட கல்லறை, அங்கே சுருட்டி வைக்கப்பட்ட வஸ்திரங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, வாரத்தின் முதல் நாள், அதை நாம ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கிறோம். காலை அதிகாலையிலே மகதலேனா மரியாள், இந்த மரியாளுக்கு 7 பிசாசுகள் பிடித்திருந்ததாகவும் அவள் விடுவிக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு ஆண்டவரோடு கூட அவர் ஊழியத்தில் ஈடுபட்டதாகவும் பார்க்க முடிகிறது வேதத்திலே. உடனே அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். அந்த கல்லறை கிட்ட வந்தபோது கல் எடுத்து போடப்பட்டு இருக்க கண்டாள். பெரிய கல்லு வச்சுதான் அந்த அம்மா பார்த்தாங்க. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு, அப்புறம் அரிமத்தி ஊரனாகிய யோசேப்பு மூலமா புதிய கல்லறையிலே வைக்கப்பட்டு, அதன் மேல ஒரு பெரிய கல்லை வச்சுத இந்த மகதலேனா மரியாள் பார்த்தாள். அந்த நினைவோடே அவங்க போயிட்டாங்க. அப்புறம் காலையில் எழுந்த உடனே வர்றாங்க. இப்ப வந்து பார்த்தா கல்லு இல்லை, கல்லறை மேல இருந்த கல்லு இல்லை. உடனே ஓடி முதல்ல யாருக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னா, சீமோன் பேதுரு. இரண்டாவது, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் சொல்றாங்க. பிரியமானவர்களே, நாம சில விஷயங்களை யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். சில நேரத்தில் சில காரியத்தை தேவையில்லாத இடங்கள்ல போய் சொன்னால் அங்கே உண்மை பொய்யாய் மாறிவிடும், நன்மை தீமையாய் மாறிவிடும், அமைதியாய் போக வேண்டிய காரியம் குழப்பமாய் மாறிவிடும். இதற்கு ஆண்டவருடைய ஞானம் தேவை. மரியாளுக்கு ஞானம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பங்கெடுத்த ஸ்திரீமார்கள் இப்ப இங்க நடந்த விஷயத்த வேறு எங்கேயும் போய் சொல்லல. எங்க சொல்லணுமோ அங்க மட்டும் சொன்னாதான் அதுல ஒரு நல்லதொரு தெளிவு கிடைக்கும். உடனே சீமோன் கிட்ட போறாங்க. அப்புறம்
யோவான் கிட்ட போறாங்க. மற்ற சீஷரிடத்துல போயிட்டு என்ன சொல்றாங்க? கர்த்தரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நாங்க போய் பார்த்தோம். அந்த இடத்துல போய் பார்த்தா ஆண்டவரை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. உடனே பாருங்க, பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். யார் யாரு? யோவானும் பேதுருவும். ஆண்டவர் மேல அன்புள்ளவங்க தான் ஒரு செய்தி கேட்ட உடனே அந்த இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். அன்புள்ளவர்கள் அசட்டையா இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் மேல அன்புள்ளவங்க தாமதமா இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டவங்க, அவரிடத்தில் நன்மை பெற்றவங்க, எப்படியோ போட்டும் போ, நமக்கு என்ன, ஏற்கனவே யூதர்கள் விரட்டிக்கிட்டு இருக்காங்க, நாம இந்த நேரத்தில் அங்கெல்லாம் போயிட்டு என்னத்துக்கு வம்பு என்று அதெல்லாம் யோசிக்கல. அவங்க ஓட்டம் பிடிச்சு ஓடுறாங்க. 2 பேர் ஓடுறாங்க. ஓடும்போது பேதுரு யோவானை விட வேகமாய் ஓடி, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி. அப்போ பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன்னா யோவான், அவர் கொஞ்சம் இளமையா இருந்த ஒரு பேதுருவை விட முந்தி கல்லறிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து துணி சீலை கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. இப்ப கல்லறை கிட்ட வந்தான். கல்லறை அங்கதான் இருக்கு. கீழே குனிஞ்சு பார்க்கிறான், சீலைகள் கிடக்கு, ஆனா உள்ள போகல. இதற்கிடையில பேதுரு வேகமாய் ஓடி வந்தார். பின்ன வந்தவர் கல்லறைக்குள்ள போயிட்டார். அதான் பேதுருவின் தைரியம். சிலருக்கு பயம் இருக்கும், சிலருக்கு தைரியம் இருக்கும். தப்பு செஞ்சாதாங்க பயப்படணும். நாம தவறு செய்யாவிட்டால் தைரியமா போராடலாம், தைரியமா நிக்கலாம், தைரியமா செயல்படலாம். பேதுரு அங்க போய் பார்த்தோன்னே அவருக்கு பயம் கிடையாது. போய் பார்த்து கல்லறைக்குள்ளே உள்ள போயிட்டார். சீலைகள் கிடந்தது. யார் அந்த சீலை? யாருது? இயேசு கிறிஸ்துவ சரீரத்தை கல்லறைக்குள்ளே வைக்கும் போது சுத்தி இருந்தாங்க. பொதுவா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கல்லறைய வச்சு நம்ம அடக்கம் பண்ணா பெட்டியை கீழே வைப்பாங்க, மேல மண்ணெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. அந்த மண்ணெல்லாம் எடுக்கணும். ஆனா அன்றைக்கு ஏற்கனவே கல்லறை கட்டப்பட்டு இருந்தது, ஒரு குகை போல. 2004ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டிலே உள்ள ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த அந்த கல்லறை, அந்த கல்லறைக்குள்ள பேதுரு எப்படி போயிட்டு பார்த்து அங்க இருந்த அந்த சூழ்நிலையை பார்த்தார். நானும் அங்கே போய் பார்க்கிற சிலாக்கியத்தை நான் பார்த்தேன். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அங்கே பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும், அவருடைய தலையில் சுற்றி இருந்த துணி மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே தலையில சுற்றி இருந்த சீலை மற்றதோட ஒட்டி வைக்காம தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இது யார் இப்படி பண்ணது? தூதர்கள் வந்து செஞ்சாங்களா? ஆண்டவர் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அப்படியே அந்த குகைக்குள்ள வச்சு அப்படியே மூடிட்டாங்க, கல்ல வச்சுட்டாங்க. இப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த துணிங்க எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் எவ்வளவு ஒழுங்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உலகத்தில் இருக்கும் போதும் அவர் ஒழுங்கை கற்றுக் கொடுத்தவர், தெளிவை கற்றுக் கொடுத்தவர், குழப்பத்தை உருவாக்கவில்லை, நீட்னஸ் அதை கற்றுக் கொடுத்தவர். அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் காயமெல்லாம், அவர் உடல் ரத்தம் எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. பரலோக வல்லமை அவர் மேலே இறங்கினது. ஏன்னா இந்த பூமியிலே நல்லதை ஒழுங்கை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அவரே என்ன பண்ணியிருக்காரு? சீலையை தனியா வச்சிருக்காரு. எதை மடிக்கணும், எதை முன்ன வைக்கணும், எதை பின்னால வைக்கணும், அதை தனித்தனியா ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறார். அதை போய் பேதுரு பார்த்தார். பார்த்த பிறகு முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள். விசுவாசம் வந்து விட்டது. ஏன்னா ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார்.
அவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது. 9ஆம் வசனத்தில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அதன் பின்பு சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு போனார்கள் என்பதாக 10ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ள வச்சாங்க, துணியினால சுற்றி வச்சாங்க, பெரிய கல்லை வச்சு மூடினாங்க. ஆனால் மரியாள் போய் பார்க்கும்போது அவள் பார்த்த நிலை வேற. மற்ற 2 சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. சீஷர்கிட்ட மரியாள் மூலம் சொல்லப்பட்ட செய்தி வருத்தமான செய்தி, அதிர்ச்சியான செய்தி. யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க நம்முடைய கர்த்தரை, அழுகையின் செய்தி, வேதனையான செய்தி. ஆனால் அவர்கள் வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது அவர் அங்கே இல்லை. யாரையும் எடுத்துக்கிட்டுலாம் போக முடியல. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து பிறகு அவர் அநேகருக்கு தரிசனம் கொடுத்த விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த சூழ்நிலைகளை கண்டு விசுவாசித்தார்கள். அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் துக்கத்தோடு கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னபடியே அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில மரித்ததை போல, இழந்ததை போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவரை நம்புங்க. உயிருள்ள தேவன், அவரை நீங்க நினைச்சாலே போதும், உங்க துக்கம் மாறும், உங்க பாரம் நீங்கும். எதுவா கூட இருக்கட்டும், உங்க இழப்பை நீங்கள் பெற முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, பின்மாற்றமா மாறிடாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகாதீங்க, வசனத்தை மறந்து போயிடாதீங்க. சாத்தான் அவன் காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் வருகையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் வருகையில் காணப்பட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.